Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த டேட்டா வேலிடேஷன் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் நம்ம டைப் பண்றோம்னா ஒரு ரேஞ்ச் நம்பர் கொடுத்துக்கலாம். 1 to 100 தான் டைப் பண்ணணும். அதுக்கு மேல நம்ம டைப் பண்ணோம்னா அந்த இடத்துல நமக்கு எரர் வரணும். டெக்ஸ்ட் லென்த் ஒரு 8 கேரக்டர் 10 கேரக்டர் நமக்கு ஏத்த லிமிட்டேஷனை நம்ம வச்சுக்கலாம். அதான் இந்த டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். ஹோல் நம்பர், டேட், டெக்ஸ்ட் லென்த், லிஸ்ட், இந்த ஒரு 4 எக்ஸாம்பிள் நம்ம மட்டும் கொடுக்குறேன். இது இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா டேட்டான்ற டேப்ல இங்க நமக்கு டேட்டா டூல்ல டேட்டா வேலிடேஷன் இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். இந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு செட்டிங்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனி வேல்யூ, ஹோல் நம்பர், டெசிமல், லிஸ்ட், டேட், டைம், டெக்ஸ்ட் லென்த் நம்ம கூட கஸ்டமா கிரியேட் பண்றதுனால இருக்கு. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போறேன். ஹோல் நம்பர் கொடுக்குறேன். பிட்வீன் இருக்கு. இங்க பார்த்தோம்னா நோ, நாட் பிட்வீன், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, நமக்கு இது போல வேல்யூஸ் இருக்கு. நான் பிட்வீன் கொடுத்துட்றேன். மினிமம் 1, மேக்சிமம் 100 நம்பர் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்த பார்த்தோம்னா ஓகே கொடுக்குறேன். நான் ஓகே கொடுத்துட்டேன். இந்த இடத்த போயிட்டு நான் இந்த இடத்த டைப் பண்றேன். இப்போ 2 கொடுக்குறேன், நமக்கு டைப் ஆகுது. 5 கொடுக்குறேன், டைப் ஆகுது. 101 இங்க பார்த்தோம்னா நமக்கு எரர் கார்டு. This value does not match the data validation restriction defined for this cell. ஏன்னா நம்ம இந்த செல்லுலாம் என்ன கொடுத்துருக்கோம், 1 to 100 தான் டைப் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ரீட்ரை கொடுத்துட்டு இப்போ 99 கொடுக்குறேன், நமக்கு டைப் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க -2 கொடுக்குறேன், எரர் வரும். நம்ம கொடுத்துருக்க நம்ம ரேஞ்சுக்கு தாண்டியோ இல்லை கம்மியாவோ நம்ம டைப் பண்ணோம்னா நமக்கு எரர் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, 50 கொடுக்குறேன், வருது. 150 கொடுக்குறேன், எரர் வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட். இப்போ டேட்ன்ற எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம குறிப்பிட்ட டேட் அதுக்குள்ளதான் நம்ம டைப் பண்ணணும். அதை தாண்டி நம்ம டேட் போட்டோம்னா தப்பான எரர் காட்டுற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போறோம். அலோன்ற இடத்த இதை செலக்ட் பண்ணணும், டேட் செலக்ட் பண்ணணும். டேட் செலக்ட் பண்ணிட்டு பிட்வீன் கொடுக்குறேன். ஸ்டார்ட் டேட் பார்த்தோம்னா நான் 01/04/2020 கொடுக்குறேன். எண்ட் பார்த்தோம்னா எண்ட் 30/04/2020, 1/4/2020, 30/4/2020 இதான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு இப்போ நம்ம இது கம்மியா டைப் பண்ணாலும் அதிகமா டைப் பண்ணாலும் நமக்கு எரர் வரும். ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்த 2/4/2020 கரெக்டா இருக்கு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா 5/5 மே மாசம் கொடுக்குறேன் 2020. இப்போ நமக்கு எரர் வரும். ஓகேவா, இதை போல வருதா? நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்சுக்குள்ள நமக்கு வரணும்னா இதை போல எரர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, அடுத்து டெக்ஸ்ட் லென்த் அப்படின்ற ஆப்ஷன் பார்ப்போம். டெக்ஸ்ட் லென்த் சேம். இதை அப்படியே செலக்ட் பண்றோம், டேட்டா வேலிடேஷன் போறோம். டெக்ஸ்ட் லென்த் இருக்கு, இதை நம்ம கொடுக்குறோம். பிட்வீன் மினிமம் நான் ஒரு 5 கேரக்டர், மேக்சிமம் 8 கேரக்டர் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்த போயிட்டு நான் டைப் பண்றேன். இப்போ இது நமக்கு டைப் ஆயிடுது. இங்க பார்த்தோம்னா நமக்கு எரர் வருது, ஏன்னா லிமிடேஷனை தாண்டுது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். த சேம். இதை நம்ம செலக்ட் பண்றோம், டேட்டா வேலிடேஷன், லிஸ்ட் கொடுத்துட்டு இங்க பார்த்தோம்னா சோர்ஸ்ல நம்ம போயிட்டு டைப் பண்றதுனாலும் டைப் பண்ணலாம், இல்ல இதை செலக்ட் பண்றதுனாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த 2 கண்ட்ரி சும்மா டைப் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்க பார்த்தோம்னா டிராப் டவுன் பட்டன் நமக்கு கிரியேட் ஆயிடும். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு டைப் பண்ணது மட்டும் இங்கே வரும். ஓகேவா, இல்ல நான் இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா த சேம். இந்த இடத்துக்கு போறோம். சாரி, இதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன், லிஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு
இந்த இடத்துக்கு போயிட்டு நான் இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்த ட்ராப் டவுனை நான் கிளிக் பண்ணனா எனக்கு தேவையானது இங்கே நமக்கு வந்துடுது. நம்ம வந்து இதை நம்ம கொடுத்து நம்ம வந்து இப்படி வந்து டைப் பண்ணிக்கலாம் ஈஸியா. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, நம்ம இப்போ இந்த வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது உள்ளேயும் நமக்கு ரிமூவ் ஆயிடும். பாருங்க இங்க பார்த்தோம்னா இந்த இடத்த பாருங்க எம்டியா இருக்கு. ஓகேவா? இதை போல வந்து டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து லாக் பண்ணிடணும். இதை போல ஒரு தனியா ஷீட்ல வந்து இதை டைப் பண்ணிட்டு இதை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு இதை போல வந்து யாருமே வந்து இதுல எடிட் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இது போல நமக்கு டேட்டா வேலிடேஷன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து டைப் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து இன்வேலிட் டேட்டாவை இங்க டைப் பண்ணும் பொழுது இது போல நமக்கு மெசேஜஸ் வருது. இந்த மெசேஜையே நம்ம வந்து நமக்கு ஏற்ற போல மாத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் போகணும். இந்த இடத்த எரர் அலர்ட் இருக்குல்ல, அந்த எரர் அலர்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம தப்பா இது பண்ணியிருக்கோம், ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்த ஐகான் இருக்கு டைட்டில், இப்போ நான் இதை போல ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்த நான் போயிட்டு 101 கொடுக்குறேன். இந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது, எரர் என்டர் 1 to 100 இருக்கு. ஓகேவா? இதை போல நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது போல இந்த இடத்த போய் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன் அது போல நமக்கு இருக்கு. வார்னிங் கொடுத்து கூட நம்ம மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்புட் மெசேஜ் பத்தி பார்ப்போம். இன்புட் மெசேஜஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்டர் 1 to 100 நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்புட் மெசேஜ் கொடுத்தோம்னா டைப் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு இன்புட் மெசேஜ் கொடுத்துட்டு நான் இதை போல இன்புட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு இங்க எந்த செல்லை நான் செலக்ட் பண்ணாலும் நம்பர் ப்ளீஸ் என்டர் 1 to 100 இதை போல வரும். நம்ம இதை போல கூட டைப் பண்ணி யூஸ் பண்ணலாம். வந்து இப்போ இங்க கீழே பார்த்தோம்னா சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இன்வேலிட் டேட்டா டைப் பண்ணோம்னா அது அப்படியே சர்க்கிள் ஆகும். இப்போ நான் வந்து இந்த செல்லை டைப் பண்ணி 200 கொடுக்குறேன். 200 கொடுத்துட்டு என்டர் கொடுக்கும்போது இங்க நமக்கு வார்னிங் மெசேஜ் வருது. 1 to 100 கண்டினியூ இருக்கு. எஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்த வந்து வந்திருக்கு. அது வந்து சேவ் ஆயிடுது. ஆனா வந்து அது வந்து இன்வேலிட் நம்பர். அதை நம்ம வந்து சர்க்கிள் பண்ணி காட்டிக்கலாம். அப்படின்னா இந்த இடத்த போயிட்டு சர்க்கிள் இன்வேலிட் நம்பர் கொடுத்தோன்னா நமக்கு சர்க்கிள் ஆயிடும். இங்க 250 கொடுக்குறேன். வார்னிங் மெசேஜோட நமக்கு அது சர்க்கிள் ஆயிடும். ஓகேவா? இப்போ இது தேவையில்லை அப்படின்னா நம்ம இப்போ மாற்றணும், நம்பர் மாற்றணும்னா அந்த சர்க்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலீட் ஆகிடும். இல்லை நம்ம இங்கே போயிட்டு கூட கிளியர் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.